தமிழ்நாட்டில் பெரும்பாலான வனங்களில், தமிழ்நாடு மாத்திரமில்லை, அடுத்து மலை இறங்கி 32 மலைகள் தாண்டி 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 போனால் கேரளா வரும், கர்நாடகா வரும். அந்த மாதிரி மலைகளில் நான் இருந்து வனங்களில், அடர் வனங்களில் புலி குகை அங்கே இருக்குன்னா எழுத்த ஒரு குகையில் நான் தங்கிக்கிட்டு அந்த புலி தன்னுடைய குட்டியை எப்படி வளர்க்குது அப்படின்னு பார்த்து எழுதி அந்த மாதிரி எழுதின நிறைய புத்தகங்கள் எழுதினவன். அதில் இந்த மரங்கள் இருக்குல்ல, முதல் உயிரினமான அமீபாவின் முழுமையான இயல் உருவமே மரம். மரம் பல்வேறு உயிரினங்களை காக்கும் ஒரு பேருருவமாக திகழ்கிறது. முதலில் மரத்தடிகளிலேயே கோயில்கள் உருவாயின. மனிதர்கள் வாழவும் மரங்கள் பயன்படுத்தினர். தாவரம், கவனிங்க, தாவரம் என நாம் கேட்டால், தாவரம் என நாம் கேட்டால் நமக்கு தருவது தாவரம். இந்த வாக்கியத்தை ஒரு கதையில் எழுதியிருந்தேன். அது விகடன் பத்திரிகையில் அவங்க டக்குன்னு பேர் மறந்து போச்ச, நம்ம முன்னால் முதல்வருக்கு இதாக இருந்தவர், அவர் இறையன்பு அவங்க ஆனந்தமுடலில் இந்த வாக்கியத்தை ரொம்ப ரசித்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. இப்போ மரங்களில் எத்தனையோ மரங்கள், எத்தனையோ வகைகள், ஒவ்வொன்றும் அந்த மரபு சார்ந்த வழியில் எத்தனை வகையில் நமக்கு உதவுறது அப்படின்லாம் நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இருந்தால் பேசலாம். இப்போ சில ஒரு அதிசயமான மரங்களை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். ராஜபாளையத்தில் இந்த ஐயனார் கோயில் அருவி இருக்குது. அதிலிருந்து ஒரு 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 மைல் 1.5 மைல் மேலே போனால் ஒரு அதிசய காட்சி. ஐயா, மலை எப்படி இருக்குது? மலை பெருசாக இருக்குது. ஊடால ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து வேர்கள் ஒரு பெரிய ஒரு 5-6 ஆளால் தூக்க முடியாத ஒரு பெரும் பாறையை சுற்றி 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 அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கு மரம். ராஜபாளையத்தில் இப்பயும் இருக்குது. நான் போனால் அதை ஒரு 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 10 நிமிஷம் அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு தான் மேலே உச்சிமலைக்கு போவேன். அது எப்படி உருவாச்சு அப்படின்னு எல்லாரும் வியந்து பேசுவாங்க. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த இடத்துல மண் குவியல் மேலே வரைக்கும் இருந்திருக்கு. அந்த மண் குவியலில் அந்த பாறை இருந்திருக்கு. அப்போ அந்த மரம், அந்த வேர்கள் வந்து மரத்தை சுற்றி 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 அந்த பாறையை சுற்றி சுற்றி இருந்திருக்கு. அப்புறம் ஒரு பெருமழையில் இந்த மண் எல்லாம் சரிஞ்சு வந்துருச்சு. அந்த பாறை அப்படியே அந்த இடத்துல அந்த வேற தூக்கி நிற்கி. இந்த அதிசயம் வேற எங்கே இருக்குமா அப்படின்னு நான் நிறைய நூல்களை படிக்கும்போது படித்த அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலையில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி மரம் வந்து வேர்களால் ஒரு பாறையை தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன். அது அங்கே அருணாச்சல பிரதேசத்தில் கவர்னராக இருந்தவர் எங்கள் சொந்தக்காரர் தான். ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ப்பான்னாரு. அப்புறம் அவர் மறைஞ்சு போயிட்டார். எனக்கு கொடுத்து வைக்கலையே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த ஒரு இடத்துல ஐயனார் கோயிலில் இல்லை, உச்சி மலைக்கு போகிற கொஞ்சம் தூரம் முன்னால் ஒரு மரம், ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குல்லங்க, ஒரு 6 மரங்கள் ஒன்றாகி ஒரு பெரிய சுவர் மாதிரி, அதாவது இங்கேருந்து அந்த மைக்கு இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சுவர் கட்டின மாதிரி
அந்த மரங்கள் ஒன்றோட ஒன்று சேர்த்து அப்படி இருக்குது. அதை இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள். நான் மலைக்கு போனால் வெறும் பேனா பேப்பரோடு தான் போவேன். இந்த அதுக்குரிய கேமரா அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பேர் மறந்து போச்சு, பெங்களூரை சேர்ந்தவர். அவர் ஒரு தடவை ராஜபாளையத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வன உயிரின பாதுகாப்பு கழகம் அப்படின்னு வச்சுருக்கிற சில வசதி படைத்தவர்கள் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணி, ஒரு நிகழ்ச்சி இருக்குப்பா, மரம் உன்ன மாதிரி வனங்களில் இருக்கிறவர் பேச வர்றாரு, நீ வேணா வாவேன். நான் போயிருந்தேன். அவர் மேடைக்கு வந்தார். மேடைக்கு வந்தவுடனே, நண்பர்களே, நீங்கள் ராஜபாளையத்திற்கு என்ன அழைத்த போது நான் நினைத்தேன் அங்கே ஒரு நண்பரை, என்னுடைய நண்பரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அதுக்கு பிறகு தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த நண்பரை என்னை விழா முடிந்த பிறவாவது அழைத்து சென்று எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மேடையில் பேசுகிறாரு. யாருன்னு சொல்லுங்க. அவர் பேர் கோமா கோதண்டம் அப்படின்னு அவர் மேடையில் சொல்கிறாரு. அந்த இருக்கார்ல அப்படின்னார். நான் உடனே எந்திரிச்சேன். வாங்கய்யா அப்படின்னு அவர் என்னை மேடையில் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு அவர் சொன்னார், ஆப்பிரிக்கா இருண்ட வனங்களில் மரங்களுக்கு மேலே குடிசைகள் போட்டு புலியினுடைய வாழ்க்கை, யானையினுடைய வாழ்க்கை, கரடினுடைய வாழ்க்கை எடுத்து அமெரிக்கா உள்ள இந்த சேனல்களில், டிவி சேனல்களில் அது படமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு அதே வேலை. நான் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இந்த எப்படி எடுக்கிறேனோ அதே வேலையை இவர் பேனாவையும் பேப்பரையும் மத்தனை வச்சுக்கிட்டு அதே வேலையை செய்கிறாரு அப்படின்னு அவர் கூட்டத்தில் சேர்ந்த பேசின உடனே எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டு கொதனோன்ட்டு என்ன ரொம்ப பாராட்டி பேச ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வனங்களில் இத்தனை விதமான அதிசயங்கள் இருக்குன்னா, இந்த சப்பரங்களை தூக்குறதுக்கு மூங்கில் மரம் அப்படி 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 வரிசை அப்படி ஒரு வளைவு வளைஞ்சு இருக்கும். பல்லக்கு சப்பரங்கள் முன்னால் அந்த இதுகளில் தான் தூக்குவாங்க. அது எப்படி இவ்வளவு பெரிய மரத்தை இப்படி வளைச்சாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் யோசனை வரும். நான் ஒரு இடத்துல போகும்போது அந்த மூங்கில் காடுகளுக்கு உள்ள அந்த சின்ன வயசு மூங்கில் வருது பாருங்க, அப்பயே அதை அப்படியே வளைச்சி விட்டு அதுக்கு அந்த முளையடித்து அங்கிட்டு இங்கிட்டு பரவாமல் அப்படி வச்சிடுறாங்க. அது ஒரு 50 வருஷம் கழித்து நண்டி மூங்கிலாக அதை பிறகு அதை வெட்டி எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் அதிசயமான மரங்கள். இப்போ எங்கள் வீட்டம்மா கூட அந்த மரத்தை பற்றி சொன்னாங்க. அந்த அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பொந்து புளின்னு சொல்லுவோம். அது ஆப்பிரிக்க நாட்டு மரம். அதுக்கு பேர் பார்வா வாய். ஆனால் சில்க்கு காட்டன்னு ஒருத்தர் ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த நாங்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு அங்கே ஒரு கல்விக்கூடம் வந்துருச்சு. முன்னால் அது வெறும் காட்டுக்கு போகிற பாதை. நாங்கள் போனோம்னா அப்போ பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அந்த மரம் பெரிய அளவில் இருக்கும். ஆப்பிரிக்கா காட்டிலேருந்து பறவைகளால் வந்த மரம். அது அப்படியே நம்ம போனோம்னா நம்ம பிடிச்சி இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம், சின்ன குழந்தைகள் சொல்கிறேன், இந்த 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 இவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள், அங்கேருந்து வரும்போதே ஒரே ஓட்டம், மரம் நம்மளை பிடிச்சிக்கிறோன்ட்டோம். அப்படியே நாங்கள் அப்படி போயிடுவோம். அந்த மாதிரி
தேக்கு மரங்கள் இந்த வனங்களில் 4 தேக்கு மரங்களை நட்டி உயரமாக மேலே மாடம் அப்படின்னு ஒரு அமைப்பை கட்டி இரவில் வனங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த வன ஆய்வாளர்கள் அதில் தங்குவாங்க. நான் பெரும்பாலும் அந்த இடத்துல தங்கி இது பண்ணியிருக்கேன். அமெரிக்காவில் 300 அடிகள் உயரத்தில் ஒரு மரம் உள்ளதாம். ஆஸ்திரேலியாவில் 450 அடிகள் உயரத்தில் ஒரு மரம் உள்ளதாம். மத்திய அமெரிக்காவில் 154 அடி சுற்றளவுள்ள 154 அடி சுற்றளவுள்ள, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 154 அடி சுற்றளவுள்ள ஒரு மரம். மருந்து வகைகள் மரங்களிலிருந்து கிடைக்கின்றன. சாயப்பொருள்கள், சாராயம், பல வகை மரங்கள் பட்டைகளிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது. கார்க்கு மரம் என்ற மரத்திலிருந்து பாட்டில்களுக்கு அடைப்பான் தயாரிக்கப்படுகிறது. ஆலமரம், அரச மரம் கோவில் பூசைகளிலும் திருமணங்களிலும் இதன் கிளைகள் இலைகள் உதவுகின்றன. ரப்பர் மரம் பெரிதும் பயன்படுகிறது. கற்பூர தைல மரம், தும்மல் மரம், ஜோதி மரம் இது முக்கியமானது. இது ஜோதி மரம். ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு எஸ்டேட்டில் ஜோதி மரத்தை பற்றி இதுவரைக்கும் தமிழில் யாரும் கட்டுரை எழுதினதில்லை. நான் தினமணியில் எழுதியிருக்கேன். நான் எழுதினது பிறகு ரொம்ப பேர் ஆதரிச்சும் மறுத்தும் ரொம்ப பேர் தினமணியில் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஜோதி மரம் ஒரு ஒரு வனத்தில் நான் இருக்கேன். ஒரு தோட்ட ஏலத்தோட்டத்தினுடைய ஆஃபீஸில் இருக்கேன். அவன் இந்த காவலாளி, இரவு காவலாளி சுற்றிலும் இந்த யானை வெடின்னு நம்ம வெடிப்போம். அந்த வெடிகளை வெடிச்சிட்டு வருவான். ஏன்னா இரவில் யானை வந்து இந்த தோட்டத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவன் அவர்கிட்ட அவசியமாக ஏதோ சொன்னான். அவர் ஏஜெண்ட்டை கூப்பிட்டு, என்னமோ ஒரு அகசியம் பேசினீங்களே, என்ன அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு சொல்ல மாட்டோம், என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். இல்லை நானே இந்த பாதையில் நானே போகிறேன், ஒத்தையில் போகிறேன். என்னையா இப்படி இடைஞ்சல் பண்ணுறீங்க? என்னையா அவர் ஏதோ சொன்னார், அதை சொல்லுங்கள். இந்த ஓரத்தில் நாக பாம்பு ரத்தினத்தை கக்கிட்டு அதனுடைய ஒளியில் இருதடி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு அதை காட்டணும். அதெல்லாம் நாங்கள் வர முடியாது. நீ வர முடியாதுன்னா போப்பா, எந்த இடத்துலன்னு சொல்லுப்பா. இருட்டு பாதை, மலைகளில் உருட்டு கற்கள் இருக்கும் நம்ம நடக்கும்போது. இங்கிட்டு அப்புறம் வேர்கள் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கும். சட்டைகளை முள் மரங்கள் கிழிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அங்கே போகணும்னு என்ன அந்த ஆளை விட மாட்டேங்காருன்னு கூட வந்துட்டான். ஒரு புதரை காட்டுறான். ஜக 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 ஜகன்னு அங்கிருந்து வெளிச்சம் வருது. அது தாங்க பாம்பு கக்கி அதில் இறதேடுது அப்படின்னு சொல்கிறான். எப்பா அந்த ரத்தினத்தை இப்போ எடுத்துகிட்டு வரணும், நீ எடுத்துகிட்டு வர்றியா அப்படின்னு. அவன் பொண்டாட்டி வந்துட்டான். என்னங்க என் புருஷனை கொல்ல வந்தீங்களா அப்படின்னு. இன்னம்மா இந்நேரமே 1,00,000 ரூபாய்க்கு உனக்கு நோட் எழுதி கொடுத்துட்றேன், உன் புருஷன் உயிருக்கு ஒன்றும் ஆகாது, போ சொல்கிறியா, நானே போகட்டா அப்படின்னு நான் சட்டையெல்லாம் கலட்டி அங்கே குனிய ஆரம்பித்தேன். ஏஜெண்ட் அவனை பிடிச்சி, என்னன்னு பார்த்து எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிட்டார். அவன் போய் எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ நீர மரக்கட்டைன்னா அதுதான் ஜோதி மரக்கட்டை. அதை கொண்டாந்து ரூமில் வச்சுருந்தான். விடிய அதை பார்த்துக்கிட்டே நான் தூங்கலை. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஏஜென்ட்கிட்ட, எனக்கு டிஃபன் வைக்கிறதா இருந்தால் வை, நான் இன்றைக்கே ஊருக்கு போகணும், இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஊரில் அது ரொம்ப பெரிய கதை. அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது. அதே மாதிரி ஜோதி புல் அப்படின்ற ஒரு வகை இரவில் மாத்திரம் அதிலிருந்து வெளிச்சம் வரும். அது நாங்கள் இந்த நம்ம வத்திராயிருப்பு வடக்கு பகுதி மலையில் அதெல்லாம் இருக்குது.
சந்தன மரம். சந்தன மரம் பற்றி ஒரு ரகசியம் தெரியுமா? பூர்ஸ்வா மரம் அப்படின்னு தான் சந்தன மரத்தை சொல்லணும். சந்தன மரம் அதாவது தன்னுடைய வேர்களை நேரடியாக பூமிக்கு அனுப்பி அதனுடைய உரங்களை தானே எடுத்து அப்படி சாப்பிடாது. அது என்ன செய்யும்? பக்கத்தில் உள்ள மரங்கள், எனக்கு சந்தன மரத்தை ஒரு வனாதிகாரி வீட்டில் கொடுங்க, வீட்டில் நடுங்கன்னு சந்தன மரம் எனக்கு கொடுத்தாரு. அவரே வந்து நட்டாருன்னு வைங்க. கூட ஒரு வேப்ப மரம் கண்ணையும் சேர்த்து கொடுத்தாரு. இது எதுக்குங்க அப்படின்னாரு. கூட ஒரு மரம் இருந்தா தான் சந்தன மரம் வரும். ஏன்னா சந்தன மரம் ஒரு பூஸ்வ மரம். பூஸ்வான்னு அவங்களுக்கு தெரியும், உழைக்காமல் அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிற கோடீஸ்வரர்கள். அந்த மாதிரி அந்த மாதிரி அதிசயமான மரங்கள்லாம் இருக்குது. இழந்த மரம், வில்வ மரம், முந்திரி மரம், இப்படியாக இன்னும் நிறைய எழுது. இப்போ நாடக தமிழில் இப்படியெல்லாம் இவ்வளோ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இந்த இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கும் ஏற்பாடு செய்த இந்த அரசு துறைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கமும் நன்றிகளும்.